வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை தான் வந்து சுற்றி காட்ட போகிறோம். வாங்க இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதான் வந்து எங்களோட ஃப்ளட்ஸுக்கு வந்து வெளியில் இருக்கிற டோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த ஃப்ளட்ஸுக்குரிய நம்பர் வந்து வெளியில் இருக்கிற அந்த டோரில் வந்து போட்டிருக்கும். ஏதாச்சும் டெலிவரியோ இல்லாட்டி யாராச்சும் வந்தாலும் வந்து அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து கால் போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். எங்களதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஃப்ளட்ஸ் வந்து இருக்குது. சிலதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 இல்லாட்டி 8 9 ஃப்ளட்ஸ் கூட வந்து இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட உள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் 4:30 ஆகுது. இந்த ஃப்ளெக்ஸில் வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து 2 காருக்கு தான் வந்து பெர்மிட் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தர பெர்மிட் கார்டு வந்து எப்போவுமே வந்து நம்மளோட காரில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் வைப்பாங்க. டிக்கெட் வச்சாங்கன்னு சொன்னால் 60 பவுனுக்கிட்ட வந்து ஃபைன் வந்து கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்க்கிங் வந்து பெர்மிட் வந்து இருக்காது, ஃப்ரீயாக பார்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வளைச்சி வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் கூட வந்து பெர்மிட் வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஸ்டேஷன் இருக்குது. அதனால் கூட வந்து அவங்க பெர்மிட் கொடுத்துருக்கலாம். ஏன்னு சொன்னால் வெளியாக்கள் யாருமே வந்து இங்கே காரை வந்து பார்க் பண்ணாத மாதிரி கொடுத்துருக்கலாம் அவங்க. இந்த ஃப்ளட்ஸை வந்து வளைச்சி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு மாதிரி தான் வந்து காணப்படும். அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கார்டனும் வந்து இருக்கும், அதோட வந்து கராச்சும் வந்து காணப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்து 160 வீடு வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய நாட்டை சேர்ந்த வேறு வேறு ஆட்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தான் வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலே வந்து லண்டனில் தான் வந்து வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக வாழ்கிற இடம் வந்து லண்டன் தானா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையில ஒரு நாள் வந்து இந்த ஃப்ளட்ஸுக்கு வெளிப்பகுதி ஃபுல்லாகவே வந்து ஃபுல் க்ளீனிங் வந்து கொடுப்பாங்க. அது வந்து இந்த ஃப்ளட்ஸால் தான் வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாதம் கட்டுற ரெண்டோட வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் சேர்த்து வந்து வெட்டுப்படும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கிழமையில ஒரு நாள் வந்து வின் வந்து எடுப்பாங்க. அது வந்து நாங்கள் இருக்கிற கவுன்சிலால் தான் வந்து எடுப்பாங்க. அந்த கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாதம் வந்து கவுன்சில் டேக்ஸ்ன்னு சொல்லி வந்து பே பண்ணுவோம். நாங்கள் இருக்கிற ஃப்ளட்ஸை வந்து ஃபுல்லாக சுற்றி வளைச்சி காட்டித்தேன். இப்போ வந்து நாங்கள் வின் போடுற இடத்த வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த வீடுகளில் இருக்கிறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வின் போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறாக்கள் வந்து இங்கே தான் வந்து வின்னை கொண்டு வந்து போடணும். நாங்கள் இப்படி 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வந்து மேலேருந்து வின்னை வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வின் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து வின் எடுப்பாங்க. இப்போ வாங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளிப்பகுதி வந்து எப்படி வந்து இருக்குமென்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. அவசரம் என்ன வேணுமென்று சொன்னால் வந்து அங்கே போய் வந்து வாங்கலாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இப்படித்தான் க்ரீன் கலரில் வந்து வின் வந்து தனித்தனியாக வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வரியாக ஃபுட் வேஸ்ட் வரியாக போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து மேலே இருக்கிற எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்து பிரித்து போட மாட்டோம், எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா தான் வந்து போடுவோம். இதான் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட முன் என்ட்ரன்ஸ். என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு இன்னொரு வழி வந்து அடுத்த பக்கம் வந்து இருக்கு. ஆனால் வந்து அதால் வந்து கார் வந்து போகல, சும்மா நடந்து போகிறாக்கள் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குளிராக இருக்குது. கையில் வந்து ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதுல கை வந்து ஃப்ரீஸ் ஆகிற அந்த அளவுக்கு வந்து குளிராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கிற ரோட் இது. இதுக்கு பக்கத்துலேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது. இந்த ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பார்க்கிங் வந்து இருக்கியானா அந்த பார்க்கிங்கில் வந்து எல்லாருமே வந்து பார்க் பண்ணிடலாம். நான் நினைக்கிறேன் இந்த ஓரத்தில் வந்து இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த பார்க்கிங் வந்து பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கஃபே எல்லாம் வந்து இருக்குது. அதோட கூட சொல்லியிருந்தேன் வந்து இன்னொரு வழி இருக்குது எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி. அந்த வழி தான் வந்து இதை வந்து நடந்து போகிறாக்கள் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.